வணக்கம் யுவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். என்னடா இன்னைக்கு வந்திருக்காளேன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நாள் ஆசை, எல்லாரும் சொல்லி சொல்லி நானும் கேட்காம அமைதியாக இருந்தேன். பூவங்கம் வெடிச்சிடுச்சு. எனக்கு இன்னைக்கு உடனே வேணும் அப்படின்னேன். நைட்டு சொன்னேன், காத்தால வந்துச்சு. அமேசானில் ஆர்டர் பண்ணி என் புள்ள வாங்கி கொடுத்தான். என்னதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? யார் கண்டுபிடிக்கிறீங்க பார்ப்போம். சரி, இப்போ நான் சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தா குக்கர் ஆக்கின்ஸில் 3 லிட்டர் வாங்கியிருக்கேன். இது அந்த பேன் ஹேண்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சிருந்தேன்ல, அதனால இவ்வளோ வருஷத்துக்கு இப்போதான் அந்த குக்கருக்கு விடிவு காலம். ஆமாம், பாருங்க. இப்போ இதை கட் பண்ண முடியல என்னால், அதனால் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வாங்கி கொடுத்துருக்காரு என்னோட பையன். நான் கேட்டேன், நைட்டு காத்தால வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அமேசானில் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு உடனே பிடிச்சது. காமிச்சார், அம்மா இந்த மாதிரி வேணுமா, என்ன பிராண்டுன்னு கேட்டேன். ஹார்கின்ஸ் அப்படின்னா. சரி, ஓகே வாங்கி கொடுங்க. அதை பார்த்தீங்களா, மூடி. அதுக்கு வேற ஒரு மெனு கார்டு போல இருக்கு, குக் புக். ஸோ இந்த குக் புக்கில் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு சமைச்சு போடுறேன், சரியா? இதில் ஏதாவது புதுசாக இருந்ததுன்னா அதை படித்து பார்த்துட்டு சமைச்சு போடுறேன் நான். இது இந்த குக்கரில் பண்ணுற மாதிரி. ஓகே, இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த ஓரத்தில் என்ன இருக்குது, வெயிட்டு, குக்கர் வெயிட்டு. இது குக் புக் ஆச்சு. இதை எடுத்து வச்சிடணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சூப்பரான ஒரு குக்கர். இதை நம்ம இன்றைக்கி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். வியாழக்கிழமையாக இருக்குது, குருவாரமாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நான் எப்போவுமே முக்கால்வாசி இப்போ யூஸ் பண்ணுறது. அலுமினியம் எனக்கு பிடிக்கிறது இல்லை, அதனால் இதை வாங்கி கொடுக்க சொன்னேன். ஸோ இது சூப்பராக இருக்குது. நான் இதை சமைச்சிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன் நான், சரியா? இது 3 லிட்டர் குக்கர். இதெல்லாம் டைட் பண்ணணும், டைட் பண்ணல, அப்புறமா டைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். இதை பாருங்கள், இப்படி உள்ளே இதை போடுறது இப்படி உள்ளே போட்டுட்டு இப்படி எடுத்து நான் முன்னாடி வச்சுருந்தேன் ஹாக்கின்ஸு. இதை பாருங்கள், அவ்வளோதான். டைட் பண்ணிவிட்டு விசில் வந்தவொடனே விசில் போட்டால் என்ன ஸ்டீம் போன பிறகு தான் இதை திறக்க முடியும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு ரப்பர் கரெக்டாக போடணும். இந்த ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரப்பரை கரெக்டாக இந்த இடத்துல ஃபுல்லாக போடணும். இப்படி போட்டுட்டு தான் நம்ம இப்படி உள்ளே வச்சு மூடி சமைக்கணும். இந்த குக்கர் ஆனால் ஃபாஸ்ட்டாக சமையல் ஆகிடும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சமையல் ஆகிடும். கரெக்டாக வச்சு போடணும், அவ்வளோதான். ஃபாஸ்ட்டாக சமையல் ஆகிடும்னா நம்ம அந்த குக்கரை விட இது ஃபாஸ்ட்டாக ஆகிடும். ஆனால் சீக்கிரம் திறக்க முடியாது, அது ஒன்று தான். இந்த மாதிரி 2-3 குக்கர் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சமையல்லாம் சும்மா டக்குன்னு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். காய்கறி நறுக்கி வச்சுருந்தா போகிறோம். டப்பு நேற்று யாரைக்கு போட்டு கேஷ்டுவா வந்துட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வாட்டி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். நான் எனக்கு குக்கர் வேணும், வாங்கி கொடு. இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், என்னை அன்பாக்ஸ் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த ப்ராடக்ட் எனக்கு தேவைப்பட்டால் வாங்கிட்டு கண்டிப்பாக அன்பாக்சிங் பண்ணுறேன், சரியா? ஓகேவா? எனக்கு வேறு எது நான் வச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள், சரியா? வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க, கவால்னு வாங்கி வச்சுப்போம், சரியா? பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரேட் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பின் பண்ணுறேன் கமெண்ட்டில். முக்கால்வாசி 3000க்குள்ளே டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கள், சரியா? ஓகே, பபாய். ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக சாப்பிட்றோம். நன்றி, வாழ்த்துக்கள்.